எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் இருந்து சில காரியங்களை நான் போன வாரம் உங்களுக்கு கர்த்தருடைய ஆவியானுடைய உதவியோடு சில காரியங்களை உங்களோட கூட பேச ஆரம்பித்தேன். எரேமியா 33ஆம் அதிகாரத்தில் 7 வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முதல் வாக்குத்தத்தம் எரேமியா 33:3 நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது எட்டாததுமான பெரிய காரியங்களே உனக்கு. ஆண்டவர் எப்போ காரியங்களை செய்தாலும் பெரிய காரியங்களை செய்கிறார். சமுத்திரத்தை திறக்கிறது பெரிய காரியம்தான். ஆறாவை மதனமாக்குனது பெரிய காரியம்தான். மண்ணாவை கொண்டது 32 லட்சம் பேர் போஷித்தது பெரிய காரியம்தான். கண்மலை திறந்து தண்ணீரை ஊற்றாய் மாட்டினது 32 லட்சம் பேர். ஆடு மாடு கழுதைகள் எத்தனை லட்சம் 32 லட்சம் ஜனங்க மட்டுமே. ஆடுகள் மாடுகள் நம்ம குடிக்கிறோமோ 1 லிட்டர் தண்ணி குடிக்காது, அது லிட்டர் கணக்காக குடிக்கும். ஆடு மாடு ஒட்டங்கள் கழுதைகள்லாம் அது லிட்டர் கணக்காக குடிக்கும். ஒரு மனுஷனுக்கு 10 ஆடு இருந்துச்சுன்னா கூட 32 லட்சம் பேருக்கு எத்தனை ஆடு இருக்கும்? அவ்வளோ பேருக்கும் தண்ணி வருது. கண்மலை அடித்தவன் தண்ணி வருது. அது குடித்து அவன் குடத்தில் சேர்த்து வச்சு பல நாட்களுக்கு அதை பருகுவதற்கு சேர்த்து வச்சு கழுதை ஆடு ஒட்டங்க நினைக்கிறேன் எத்தனையோ லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணி மேலேருந்து 6 கணக்காக ஓடி வந்துச்சு. மேலே கண்மலை உச்சியில் நான் நிற்பேன், கண்மலை அடின்னு சொன்னார். அந்த உச்சி நிற்கிறது யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் ஜீவ ஊற்று. ஆகினாலும் பெரிய காரியங்களை அறிவித்தார். சமுத்திரத்தை திறக்கிறது, யோர்தானை திறந்தார், எரிகோவை உடைச்சார், அங்கே இருக்கிற ராட்சத ஜாதிகளை உடைச்சார். புதிய ஏற்பாட்டில் வந்தாலும் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தார், பெரிய காரியங்களை செய்தார். காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார், பெரிய காரியம். அவனுடைய வாழ்க்கையில் எழும்புகிற எந்த காற்றையும் புயலையும் அடக்குகிற ஒரு வல்லமையில் இதே பெரிய காரியங்களை அறிவு. என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரை மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? கப்பல் கவர போகுது, ஐயோ கவலை இல்லையா? ஆண்டவர் கூப்பிட்றாங்க, தட்டி எழுப்புறாங்க. எழுமாண்டவர் என்னை நோக்கி கூப்பிடு, அறியாததும் நீ எட்டாவதுமான காரியங்களை அறிவிப்பேன். ஏசி எழுந்து அந்த காட்டையும் கடலையும் அதட்டின உடனே அவர் ஆச்சரியம். இவர் எப்படிப்பட்ட மனுஷரோ, இவர் இப்படி காற்று கடலை பார்த்து பேசுகிறாரு, அப்படி ஸ்டாப் ஆச்சே, ஐயோ இவர் எப்படிப்பட்ட மனுஷன் வந்து ஆச்சரியப்பட்டாங்க. அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாருக்கு செய்வார்? கூப்பிடுறவங்களை செய்வார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார். குறைகளெல்லாம் கூப்பிடாமல் உட்காந்துட்டு கர்த்தர் செய்ய மாட்டார் நம்ம சொல்லக்கூடாது. சத்தம் போட்டு கூப்பிட்டார்கள், வேதத்தில் சத்தம் போட்டு கூப்பிட்டார்கள். ஆகார் சத்தமிட்டு அழுதாள். உடனே அந்த குழந்தை அழுகிறத கர்த்தர் பார்த்து இறங்கினார். சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்க ஆர்ப்பரித்த போது கோட்டையை உடைச்சார். ஆண்டவருடைய பிள்ளைகள் கூப்பிடும் போதெல்லாம் ராஜாவின் ஜெயகம்பீரி சத்தம் அவருடைய வாயில் இருந்துச்சு. எப்பெல்லாம் கூப்பிட்டார்களோ, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்களோ, கர்த்தர் எல்லாம் இடுக்கண்ணையும் மாற்றினார். வாய் கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்டது. என் வாய் கர்த்தருக்காக உண்டாக்கப்பட்டது. தேவன் இந்த நாக்கை அவருக்கு பண்ணி தான் உண்டாக்கினார். நான் பார்த்துருக்கேன், சில ட்ரெயினில் போகும்போது சில இந்துக்கள் அவங்க தேவருடைய பேரை சொல்லிகிட்டே போவாங்க ட்ரெயினில். அடிக்கடி தண்ணி குடித்தோடனே சொல்லுவாங்க, தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, எந்திரிச்சா சொல்லுவாங்க, உட்காந்தா சொல்லுவாங்க. செத்து போன உயிரில்லாத தெய்வத்தை கூப்பிட்டுட்டே இருக்கானே. நம்மக்குள்ள நம்மளுடைய பிள்ளைகள் கூட அப்படி இயேசுன்னு கூப்பிட மாட்டாங்களே. ஆண்டவர் பார்ப்பார். இப்போ அவன் பாரு, அவன் தெய்வத்தை எப்படி கூப்பிட்றான். ராத்திரி போன கூப்பிட்றான், உட்காந்தா கூப்பிட்றான். நைட்டு தூக்கத்தில் முழிச்சு வந்தால் முடிச்சு எழுந்திச்சா கூட சாமி பேரை சொல்கிறான். டவலில் உதறி தொல்லை போடும்போது அப்போ சாமி பேரை சொல்கிறான். சோறு திங்கும்போது சாமி பேரை சொல்கிறான். தண்ணி குடிக்கும்போது சாமி பேரை சொல்கிறான். நம்ம எத்தனை பேர் ஒரு அஞ்ஞானிகள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், புறஜாதிகள் உயிரில்லாத தெய்வத்தை அடிக்கடி வாயில் உச்சரிப்பாங்களான்னா நம்ம தேவனுடைய நாமத்தை நம்மளுடைய வாயில் அடிக்கடி உச்சரிக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அதில் வெக்கப்பட்டு நாம் தலை குனிய வேண்டியதாக இருக்குது. இன்னும் சரியான விதத்தில் ஆண்டவரை நாம் கூப்பிடவில்லை. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார்.
கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறவர், கூப்பிடுகிற யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவர், கூப்பிடுகிற வழி போஷிக்கிறவர், கூப்பிடுகிற வழி தூக்கி விடுகிறவர். கர்த்தர் அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார். ஆகினால உத்தரவு கொடுத்து பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஒரு நாள் ஒரு பாஸ்டர் அங்கே பெங்களூரில் இருந்தார். அவர் பேர் பாஸ்டர் அருள்தாஸ். அவர் அதிக நாளுக்காக ஜெபிச்சுட்டு இருந்தார். அப்போ சகோதரிகள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை. அந்த காலம் 1952 53 காலம். 5 கிலோ அரிசி வந்து ₹1 தான் விலை. 5 கிலோ அரிசி ₹1 விலை. 20 பைசா அரிசி. அரிசி 1 பைசா இல்லை. அந்த அத்தனை பேர் இருக்கிற 15 சிஸ்டர் சாப்பாடு போடணும். காசு இல்லை, பணம் இல்லை. உட்காந்து ஜெபம் பண்ணிருந்தார். எத்தனை சாப்பிடாம தண்ணி குடிக்க மேய்ச்சி முடிங்க நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். பின்னாடி அந்த தோட்டத்தில் போய் உலாவிட்டு ஜெபம் பண்ணிட்டு உலாத்திட்டு சோத்திரம் பண்ணிட்டு இருந்தால் மேலே ஒரு காக்கா உட்காந்துருச்சு. அந்த காக்கா மேலே உட்காந்துச்சு. காக்கா மேலே உட்காந்துருக்கு, மேலே எச்சம் போட்டுருமோன்ட்டு பயந்தார். பயந்துகிட்டே இருந்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த காக்காவை துரத்தாத, காக்கா வந்து நான் தான் அதை அனுப்பிச்சிருக்கேன், இந்த காக்காவை துரத்தாத, அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருந்தால் உனக்கு ஒரு நன்மை உண்டாகும். பார்த்துட்டே இருந்தார். அந்த காக்கா ஒரு இடத்துலேருந்து எந்திரிச்சு பக்கத்தில் போய் உட்காந்துச்சு. அது காலு கீழே ஒரு ₹20 நோட்டு இருந்துச்சு. ₹1 5 கிலோ அரிசி. அப்போது அந்த ₹20 நோட்டு நேராக இவருடைய உடம்பு மேலே வந்து விழுந்துச்சு. பாஸ்டர் அல்லாசுடைய உடம்பு மேலே, ஜிப்பா மேலே வந்து விழுந்துச்சு. அந்த ₹20 நோட்டை எடுத்து 20 நாளைக்கு சாப்பாடு சமைச்சு சபையில் ஊழியக்காரர்களுக்கு போஷித்தார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆமென். ₹20 பாருங்க, 20 100 கிலோ ஒரு மூட்டை அரிசி வாங்குகிற அளவுக்கு. இல்லாட்டி இப்போ இருக்கிற ஜிப்பில் 4 மூட்டை 25 4 மூட்டை அரிசி வாங்குகிற காசை கர்த்தர் கூப்பிடும்போது சாதாரண காக்கா இங்கே தூக்கிட்டு வந்துச்சு. அது கால் கீழே வச்சிருந்துச்சு. அது துரத்தாத, இது நான் அனுப்பின காக்கா. கர்த்தர் சொல்லி எட்டாத காரியத்தை, காக்காக்கு அந்த ₹20 விலை மதிப்பு தெரியாது. கறி துண்டு மீன் துண்டு இருந்துச்சுன்னா விட்டுருக்காது. அது விலை மதிப்பு தெரியாது. அது எங்கேருந்து தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு அந்த கால் கடியிலிருந்து கர்த்தர் கொடுத்தார். கூப்பிடுகிறவனுக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 33:6 சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுகிற கர்த்தர், வரப்பண்ணி குணமாக்குவேன். இதை குறித்து கூட போன வாரம் நான் பேசினேன். சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்துருக்கார். யாத்திராகம் 15:26 வாசிக்கும் போது, உன்னை அந்த எகிப்தில் வரப்பண்ணிய வாதைகள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணு, நீ உன் தேவனை கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு, அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவருடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள்னா கர்த்தர் நியமித்த காரியங்கள், பண்டிகைகள், உபவாசங்கள், இதெல்லாம் நியமங்கள். அந்த நியமங்களை கை கொண்டால் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகள் ஒன்றையும் வாதைகள் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அவர் பரிகாரி, சொல்யூஷன். வராது. நீ செவி கொடுத்தா, சத்தத்துக்கு செவி கொடுத்தா, அவருடைய கட்டளையின்படி நீ கேட்டால், நடந்தால், அவருடைய நியமங்களை கை கொண்டால், எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன். ஊனமுற்ற பிள்ளைகள் பிறக்க மாட்டாங்க, கண்குருடான பிள்ளைகள் பிறக்க மாட்டாங்க, போலியோ வராது, அம்மை வராது, கேன்சர் வராது, அல்சர் வராது. அது எகிப்தியருக்கு வரும், ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் என் பிள்ளைகளுக்கு வராது. அது ஒன்றையும் வர பண்ண மாட்டேன்.
அப்படி தெரியாமல் தப்பி தவறி தொத்து வியாதி பிடிச்சாலும் நானே சுகமாக்குவேன். அவர் பரிகாரி, அவர் குணமாக்குகிற தேவன். தேவன் தன்னை குணமாக்குகிற தேவன் என்று அவர் பல இடங்களில் 103ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. 103ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயதை போல் ஆகிறது. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குகிற தேவன். 3ஆம் வசனத்தில் நோய்களை குணமாக்குகிறவர், அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குறவர். 107ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்கிறாரு, 19, 20, தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிடுறார்கள், இக்கட்டுகளுக்கு அவரை ரட்சிக்கிறார். தமது வசனத்தை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி, எனக்கு சித்தமுடி நீ சுத்தமாக, வார்த்தையை அனுப்பி உன் விசுவாசம் நீ ரட்சித்தது, ராசிருபே வெளியே வா என்று அனுப்பி, வார்த்தையை அனுப்பி அவரை குணமாக்குறார். அழிவுக்கு தப்பு வைக்கிறார். அவர் குணமாக்குகிற தேவன். அவர் யார்? அவர் குணமாக்குகிற தேவன். ஏசாயா 33 கடைசியில் வாசிக்கும் போது ஏசாயா சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நகரவாசிகள் நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவதில்லை. 24, 33, 24 வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை. அதில் வாசமாக இருக்க ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். நகரவாசிகள் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் அப்படின்னு சொல்றது ஆலயத்தில் அடிக்கடி வந்து தங்குகிறவர்கள், ஜெபிக்கிறவங்க, ஆலயத்தில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்குறவங்க நகரவாசிகள். தேவனுடைய நகரம், ஆலயம் என்பது தேவனுடைய நகரம். தேவனுடைய நகரம் ஒன்று உண்டு. தேவனுடைய நகரம் என்று வசனம் எங்கே இருக்குன்னா 46ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் வசனம், ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரம். தேவனுடைய நகரம் என்று சொல்வது தேவனுடைய ஆலயத்திலே வாசமாக இருக்கிற ஜனங்களை காட்டுது. தேவ சமூகத்தை காட்டுது. தேவ பிரசன்னத்தை காட்டுது. தேவ கிருபை தங்கி இருக்கிற இடம், தேவன் உலாவுகிற இடம். ஒரு நதி உண்டு. பரலோகத்தில் இருக்கிற நதி எங்கே ஓடி வருதுன்னு சொன்னால் அவனுடைய நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். மனவியாதியை மாற்றும், மன உளைச்சலை மாற்றும், டென்ஷனை மாற்றும், டார்ச்சரை மாற்றும். தேவையில்லாத மன உளைச்சலை பிசாசு உண்டு பண்ணும்போது அந்த டார்ச்சர், அந்த டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்து போகணும். சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிற தேவன். ஒரு நதி போல பாயுமது, அந்த நதி போகிற இடமெல்லாம் ஜீவராசிகள் பிழைக்கும் என்று எல்லாம் வாசிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுன். நகர வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்லுவதில்லை. ஏசாயா 33 கடைசியில் அதில் வாசமாக இருக்க ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். தாவீதுடைய அக்கிரமத்தை கர்த்தர் ஏன் மன்னிச்சார்னா
ஆலயத்தில் உட்காந்து 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 ஆண்டவரே பரிசுத்தாவி எடுத்து போடாதீங்க ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்து போடாதீங்க ஆண்டவரே, ஆண்டவர் ஈசோப்பின் ஆளை கழுவும் ஆண்டவரே, அழுது 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 ஜோம் பண்ணதுனால அவனுடைய ரட்சிப்பு கர்த்தர் எடுத்து போடலை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எடுத்து போடலை, பரிசுத்தாவின் வல்லமை எடுத்து போடலை. தேவன் அந்த ஆலயத்தின் நடுவில் இருக்க அந்த நதியினால் அந்த நீர்க்காலால் தாவீதை சந்தோஷப்படுத்தினார். தேவ பிரசன்னத்தை காட்டுது. தேவ பிரசன்னம் மனுஷனுடைய மனசை குணமாக்கும், இருதயத்தை குணமாக்கும், சௌக்கியம் உண்டாக்கும், ஆரோக்கியம் உண்டாக்கும். ஏசாயா 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 58:8 விடைக்கால விளைப்பை போல வெளிச்சம் எழும்பி சுக வாழ்வு அப்படின்னா சௌக்கியம் ஆரோக்கியம், அவளுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி அவளை குணமாக்குவேன்னு சொன்னார்னா சுக வாழ்வு, ஆத்மா வாழ்வு எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், விடுதலை, நம்பிக்கை எல்லாமே சுகவாழ்வு. அந்த சுகவாழ்வு யார் கொடுக்குறாங்கன்னா உபவாச ஜெபத்தில் கூப்பிடுற ஜனங்க இருக்கிறாங்க. 58ஆம் அதே 58 1ஆம் வசனம், சத்தமிட்டு கூப்பிடு. ஸோ கூப்பிடுன்ற வார்த்தை ஆரம்பத்திலே படித்தோம். ஆனால் கூப்பிடுற சத்தத்தை பற்றி சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாது, அடக்கி கொள்ளக்கூடாது. பக்கத்துல சண்டை போட வந்தாங்கன்னா அப்போ சத்தத்தை அடக்கிக்கணும், மௌனமாக பேசணும். எதிர் வீட்டில் சண்டைக்கு வந்தாங்கன்னா சண்டைக்கு போடும்போது அமைதியாக பேசணும். ஆனால் தேவனோடு பேசும்போது சத்தமிட்டு கூப்பிடு. மனசை என்ன செய்யாத, கடினப்படுத்தாத. ரொம்ப சத்தம் போட்டு இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணக்கூடாது, நான் அடக்கி தான் இன்றைக்கி பேசணும், அடக்கி தான் ஜெபம் பண்ணணும், ரொம்ப கத்திடக்கூடாது, ரொம்ப சத்தம் போட்டோம். அது பிசாசு பண்ண சொல்லி கொடுப்பான். நீ சத்தம் போட்டு சோத்திரம் இல்லை, சத்தம் போட்டு பாடுறாது, சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசிடாது, சத்தம் போட்டு பாடாத, பாடிடாத. கட்டு நான் போட்டு கட்டு அப்படியே இருக்கட்டும், கட்டு அவந்துடக்கூடாது, கட்டு போயிடக்கூடாது. இந்த கட்டோடு போயிட்டு கட்டோடு வீட்டுக்கு வா அப்படி வீட்டிலே சொல்லிடுவான். ஆமேன். ஆனால் பைபிள் சொல்லுது சத்தமிட்டு கூப்பிடு. ஆர்ப்பரின்னு சொன்னார் யோசுவாக்கிட்ட சொன்ன, ஆர்ப்பரிச்சினாலே ஆர்ப்பரிங்கடா. 6 நாள் 7 நாள் மௌனமாக நடந்து வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன செய்யுங்க, சத்தம் போட்டுரு. சத்தம் போட்டால் தப்பிச்சிங்க. போட்டானுங்க சத்தம், எரிகோவின் மதில் பொத்து. சத்தம் இடுவதில் ரகசியம் இருக்குது. தேவன் சத்தமிடுகிறவர். கர்த்தருடைய சத்தம் காதேஸ்வரங்களை, கர்த்தருடைய சத்தமிடுகிறவர் காதேஸ்வரங்களை அதிர பண்ணும், பெண்மான்களை ஈன பண்ணும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தர் முழங்குகிறார், கர்த்தர் சத்தமிடுகிறார். சிலுவையில் இயேசு என்ன செஞ்சார்? பிதாவே நாவியை உங்களுடைய கருத்தில் ஒப்புடுகிறேன் உறக்க சத்தமாய் சொன்னதுனால்தான் அவருடைய உடம்புல செத்த பிறக்கூட உயிரை கொடுத்த பிறக்கூட சத்தம் போட்டதுனால்தான் ஜீவன் அவருடைய எலும்புகளுக்குள்ள செத்து 3 நாள் கழிச்சு தங்கியிருந்ததுனால அவர் எழும்பினார். சத்தம் போடுறவங்க தான் ஆண்டவர் சமூகத்தில். சண்டைக்கு சத்தம் போடுறதில்லை, அது சண்டை கோழி. நாம் சண்டை கோழி இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய சமூகம் நல்லா சத்தமிட்டு ஜீவனை ஊற்றிட்டோன்னு சொன்னால் நம்ம எழுப்புகிறவரை கர்த்தர் தான். இயேசு ஜீவனை விடும்போது சத்தமிட்டா, பயங்கரமாக குச்சரிட்டான். பிதாவே நாவி அப்படி கையில் போடுக்கிறேன் சத்தமிட்டு ஜீவனை விட்டார். ஏன்னா அவர் சாவ போடுற என்ன சத்தம் போடுறாரு? சாவ போகும்போது போடுற சத்தம் தான் பிசாசின் மேல் ஜெயம், சாத்தான் மேல் ஜெயம், மரணத்தின் மேல் ஜெயம், அந்த வல்லமை மேல் ஜெயம். ஜெயம் எடுத்தவரை தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அவனால சத்தம் போடாத, ரொம்ப சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாத, நெஞ்சு திணி போ கத்தாத, நீ ரொம்ப கத்திடாத, அவள் தான் உயிர் போயிடும். அதெல்லாம் பிசாசு உயிரெலாம் போகாது. 32 வருஷமாக நான் சத்தம் போட்டு பேச பண்ணி எனக்கு உயிர் போக மாட்டேங்குது. போக சொன்னால் போக மாட்டேங்குது, இன்னும் உயிர் தான் வருது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. அது எப்படி இருக்கணும்? சத்தம் எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்தி
தெரிவிக்கிற விதத்தில் கூட சத்தம் போட்டு பேசணுன்ற ஆண்டவர். ஸோ ஆண்டவர் என்ன செய்யணும்னா விடிய கால 8ஆம் வசனத்தில் சுகம் வெளிச்சம் எழும்பி நீதி உனக்கு முன்னாடி போகும். நமக்கு நீதி நியாயம் கிடைக்கணும்னா கர்த்தருடைய சமயத்தில் கத்தி துவைச்சிடணும். நியாயம் கிடைக்கல, அநியாயம் பண்ணுறாங்க, சூனியம் பண்ணுறாங்க, மந்திரம் பண்ணுறாங்க, செய்வியம் பண்ணுறாங்க, நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கா பார்க்குறாங்கன்னா கத்தி தீர்த்துடணும். கத்தடி பாத்திரம் உட்காந்து ஓன்னு கத்தி முடிச்சிடணும். அந்த முடிக்கிறதுக்குள்ள கத்தர் உனக்கு முன்னாடி நீதியாக போவார். மகிமை பின்னாடி வரும். சௌக்கியமும் ஆரோக்கியம் உண்டு பண்ணும். கத்தரி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே தான் இப்போ நாம் இப்போ 33:6 வாசிக்கும் போது நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன். மத்திய 8:17 வாசிக்கும்போது அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார்னு வாசிக்கிறோம். 1 Peter 2:24 வாசிக்கும்போது 1 Peter 2:24 1 Peter 2:24 வாசிக்கும்போது அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம். அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார், நோய்களை ஏற்றுக்கொண்டார், தழும்புகளால் குணமானோம். அவர் நம்முடைய சாபங்களை அவர் கல்வாரி சிலுவை மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபைக்கப்பட்டவன் என்று கலாத்தியர் 3:13 வாசிக்கிறபடி மரத்தில் தூக்கப்பட்டதுனால நம்முடைய வியாதி நம்முடைய சாபங்களை சுமந்தார். நான் அவர்களுக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவரை குணமாக்குவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது கட்டுவேன் சொல்கிறார். கட்டுவேன், சிறையிருப்பை, யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த மூணாவது குறிப்பிட்டது கட்டுவேன். ஆமேன். ஏன் கட்டணும்? பாபிலோன் ராஜா வந்து என்ன பண்ணிட்டான்? எருசலேமை முற்றிலுமாக சுட்டரிச்சிட்டு சாம்பலாக்கிட்டு முக்கியமான வாலிபர்கள் 70 வாலிபர்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தவிர இன்னும் 66 பேர் கொண்டு போயிட்டு பாபிலோனில் வச்சுட்டு உங்கள் ஊரில் பாடின பாட்டை பாபிலோனில் பாடுங்களான்ட்டு கிண்டல் பண்ணுறான். சத்ரு நம்மளை சிறை பிடிக்கும் போது நம்மளை பரியாசம் பண்ணுவான். எப்படி பாடுவ பாரு. அதை பிரச்சனையில் மாட்டிக்கிட்டியா, இக்கட்டில் மாட்டிக்கிட்டியா, சிறையில் மாட்டிக்கிட்டியா, உனக்கு ஜபம் வருமா, உனக்கு பாட்டு வருமா, பாடு பாரு. கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்தில் போய் 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 இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்து ஒரு குறிப்பிட்ட காலம் கர்த்தர் பொறுமையாக இருந்து பாபிலோன் ராஜா கையில் யூதா தேசத்தை கொடுத்துட்டார். அசீரியருடைய கையில் இஸ்ரவேல் தேசத்தை கிமு 722ஆம் வருஷம் அசீரியர்கள் பிடிச்சாங்க. அப்புறம் 600 கிமு 600 கொஞ்சம் முன்னாடி கிமு 576 கர்த்தர் எரேமியா கிட்ட சொன்னார், இவங்க சிறைப்பு கொடுப்பேன்னு சொன்னார். எரேமியா பிடிச்சி பாழுங்கிணத்தில் போட்டாங்க. அவன் சொல்கிற தீர்க்கிறது சரியில்லைன்ட்டு பாழுங்கிணத்தில் கர்த்தர் எரேமியாவோட வாயில் சொன்னது போல் பாபிலோட ராஜா வந்தான். 3 குரூப்பாக வந்தாங்க, 3 தடவை வந்தாங்க. சிதைக்கு ராஜா கண்ணை குத்தி தோண்டி எடுத்துட்டு குருடனாக்கி அவனை கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி பாபிலோனில் போனது தான் தானியேல் போன்ற முக்கியமான ஞானிகள் அங்கே போனாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. பாபிலோனுடைய ஆவிக்கு தானியேல் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. பாபிலோனிய 70 வருஷம் அடிமைத்தனம், 70 இயர்ஸ் அடிமைத்தனம் யூதா தேசத்துக்கு. எதனால? தானியேல் போன்ற ஜெப வீரர்களான தானியேல் காலத்துக்கு பிறகு யூதா தேசத்தை பாபிலோன் கையிலேருந்து கர்த்தர் விடுதலாக்கி திரும்பமாக கட்டுவேன்னு சொன்னார்.
கட்டுவேன்னு சொல்லு. சிறைப்பட்டு போனவர்களே, சத்துரு சிறைப்பிடித்தவர்களே, கர்த்தர் கட்டுகளை அறுத்து அந்த விடுதலை ஆக்கி, அவங்க முன்னிருந்தது போல, முன்னாடி தேவாலயம் இருந்தது போல, தேவாலயத்தின் அலங்கம் இருந்தது போல, ஆடல் பாடல் சத்தம் இருந்தது போல திரும்பமாய் கட்டுவேன். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் கூட ஒருவேளை அசீரியருடைய கையிலையோ பாபிலோன் ராஜாவுடைய கையிலையோ அறிஞ்சோ அறியாமலோ நாம் விற்கப்பட்டு போயிருப்போமானா, நம்முடைய கண்கள் பிடுங்கப்பட்டு போயிருப்போமா, ஆனால் ஆவிக்கு தரிசனத்தை இழந்து போயிருப்போமானால், ஒருவேளை இந்த வருஷத்தின் நடுவில் இந்த விசேஷமாக குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மாண்டதுக்கு ஒரே காரணம், கட்டுகளை அறுத்து சிறையிருப்பைகளை உடைத்து கண்களை பிரகாசமாக்கி திரும்பமாக கட்ட வேண்டும் என்று கர்த்தர் நம்மை கொடுத்து விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மேம்படுவதாக. அவருடைய அக்கிரமத்தை மன்னிக்கணுமா, பின்மாற்றத்தை மாற்றணுமா, அவருடைய அசுத்தங்களை மாற்றணுமா, அவரை திரும்ப கொண்டு வரணும். ஆனால் தானியேலுடைய காலம் ஜெயமாக இருந்துச்சு. தானியேலுடைய காலத்துக்கு பிறகு கோரேஸ் ராஜாவுடைய கையில், பெர்ஷியா ராஜாவுடைய கையில் இருந்தார்கள். 70 வருஷம் அங்கே இருந்தாங்க. தானியேல் இப்படி ஜெயித்தான். தானியேல் முதல் ஜெயம் பாபிலோனுடைய ஆவி தன்னை கட்டாதபடிக்கு ராஜ போஜனத்தை சாப்பிடாம தீட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி பாபிலோனுடைய சாப்பாடு காரியங்களை தீட்டுப்படாமல் தன்னை சுத்தவானாய் காத்து கொண்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் தானியேல் கூட இருக்க ஜெப வீரர்கள் 3 பேர் இருந்தாங்க. செம்ம ஜெபம் பண்ணுவாங்க. தானியேலோடு கூட சேர்ந்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஜெபிக்கிறவங்க. அவங்க அந்த ராஜாவுடைய கட்டளைக்கு மீறி அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்லி வைராக்கியமாக நின்னாங்க. கர்த்தருக்காக வைராக்கியமாக நின்னாங்க. அவனை கொல்லுவதற்கு 7 மடங்கு சூடாக்கப்பட்ட பாபிலோன் ராஜா 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியை போடும்போது, நாங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் மன்னிப்போம் நின்னதுனால அதுக்கு கை காலை கட்டி உள்ளே போட்டால் அவங்க ஜீவனோடு நடக்க ஆரம்பித்தாங்க. தேவன் கட்டுகிறவர். அவருக்காக உண்மையாக இருக்கிறவங்கள கர்த்தர் திரும்பி கட்டுகிறவர். ஆமீன். அதுக்கப்புறம் தானியேல் ராஜா, பெர்ஷியா ராஜா வந்தபோது, தரீரு ராஜாவுடைய நாட்களில் அடுத்த ராஜ்யபாரம் வந்தபோது அங்கே தானியேலை தூக்கி ஜெபிச்சதுக்காக, ஜெபம் பண்ணதுக்காக ஜெயிலில் போட்டாங்க. கர்த்தர் அங்கே போய் சிங்கத்தின் வாய் கட்டிட்டு தானியேலை உயிரோடு கொண்டு வந்தார். சிறையிருப்பை மாற்றி, சிறைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் சிறைப்பை மாற்றி, பவுலும் சீலாவும் அவர் சிறைசாலையில் இருக்கும் பொழுது அவருடைய சிறையிருப்பை மாற்றினவர். பேதுருடைய சிறையிருப்பை மாற்றினவர். நம்முடைய வாழ்க்கையில் வந்த சிறையிருப்பு. சில பேரை பல நாட்கள் ஜெபிக்க முடியாதபடி கட்டி வச்சுருந்தாருப்போம். சில பேரை பல நாட்கள் பைபிளை வாசிக்க முடியாமல் போயிருக்கும். சில நாட்கள் பல நாட்கள் ஸ்தோத்திரம் பண்ண முடியாமல், பாட்டு பாட முடியாமல், ஆவி நிறைய முடியாமல், அந்நிய பாஷை பேச முடியாமல், ஏதோ ஒரு ஜெயிலில் போய் கட்டி வச்சிருக்க மாதிரி, பாபிலோன் ஜெயிலையோ, அசீரியருடைய ஜெயிலையோ, பின்மாற்றத்தின் ஜெயிலையோ, அக்கிரமத்தின் ஜெயிலையோ, வாயும் கண்ணையும் சிந்தையும் ஜெபத்தையும் தரிசனத்தை பிசாசை கட்டி வச்சிருப்பான். அப்படிப்பட்ட அசீரியருடைய பாளையத்திலிருந்து, பாபிலோனுடைய பாளையத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தர் பக்கமாய் மனம் திரும்பி உன் அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிக்கும் பொழுது உன் சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொல்கிறாரு. மாற்றி என்ன செய்வாராம், முன்னிருந்தது போல திரும்பவும் ஆவிக்கு ஜீவியம் பழைய லெவலுக்கு நான் கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருதயத்தை திறந்து வச்சு கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. உங்கள் மனசு வீட்டுக்கு எங்கேயா போயிடுச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. உங்களுடைய ஆவிக்கு ஜீவியம் கீழே விழுறதுக்கும் நிற்கிறதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. பிரசங்கம் பண்ணுறதே என் வேலை. அது ஏற்றுக்கொள்வதுக்கும் வளர்றதும் நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. அப்படிப்பட்ட சிறையிருப்புக்குள்ளே இருக்கிறோம் என்பதை புரிஞ்சா நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரோடு கூட மனசு சீர்படுத்தினால் கர்த்தர் திரும்பவும் என்ன செய்வென்றாரு, பேதுருவை கட்டினவர், விலைக்கு போன பேதுருவை கட்டினவர், தேவனுடைய பின்வாங்கி போனவனை கட்டினவர் நம்மையும் கட்டுவேன்னு தான் சொல்கிறார். கட்ட மாட்டேன், உன்னை கைவிடுவேன்னு சொல்லலை, கட்டுவேன்னு தான் சொல்கிறார். அவர் கட்ட ரெடியாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
நெகேமியா தன் கையில் கொஞ்சம் திராட்சரசத்தை கொண்டு போய் ராஜா கொடுக்க போகிறான். அப்போ ராஜா கோரேஸ் ராஜா கேட்குறான், டே என்னடா உன் முகம் வாழல இருக்குது, உனக்கு வியாதியா, உனக்கு வியாதியா, உனக்கு பலவீனமா, ஏன் இப்படி துக்கமாக இருக்கிற, மனசு நோவோடு இருக்கிற? அப்போ அவன் சொல்கிறான், ராஜாவே எங்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போயிருக்குது, நாங்கள் இத்தனை வருஷமாக சிறையிருப்பாக இருக்கோம், இப்படி இருக்கும்போது என் மனசில் எப்படி எனக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லி ராஜா கிட்ட கேட்குறான். எவ்வளோ அருமையான காரியம் பாருங்கள். அந்த நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சிறையில் மீந்திருக்கிறவர்கள் மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு, வாசல் அக்கினியால் சுடப்பட்டிருக்கிறது, துதியின் வாசல் சிலருக்கு வாய் அடைக்கப்பட்டிருக்கும், துதிக்க முடியாதபடிக்கு துதியின் வாசல் நெருப்பினால் சுடப்பட்டிருக்குது. அப்போது நெகேமியா உட்கார்ந்து அழுதார். வாசல் இடிக்கப்பட்டிருக்குது, ஆலயம் இடிக்கப்பட்டிருக்குது, ஆலயம் நாசமா இருக்குது, ஆவிக்கு ஜீவியம் சரிப்பட்டு போயிருக்குதுன்ட்டு உட்கார்ந்து அழுது சில நாட்களாக துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோக தேவனாகி கர்த்தாவே உம்மின் அன்புக்கு வந்து கற்பனை கைக்கொள்ளுக்கு உடன்படிக்கை கிருபையும் காக்கிற மகத்துவம் பராக்கிரமுள்ள தேவனே, அது அடியாராகி இஸ்ரவேல் புத்திரருக்காக இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகி நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுக்கு ஜெபத்தை கேட்கிறதற்கு உடைய செவி கவனித்தும் கண்கள் திறந்திருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம், நாங்கள் உமக்கு முன்பாக மிக கெட்டவர்களாக நடந்தோம், நீர் உம்முடைய தாசனாகி மோசே கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போனோம் என்றும் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கை கொண்டு அவன்படி செய்வில்லைனால் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையந்திரங்களிலிருந்து இருந்தாலும் நான் அங்கிருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகி மோசே கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். எவ்வளோ பெரிய ஜெபம் பண்ணுறான் பாருங்க. 2ஆம் வசனத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ராஜா கிட்ட போய் அவன் சமூகத்தில் ராஜாவுக்கு எப்போதும் கொடுக்குற மாதிரி திராட்சரசம் கொடுக்க நிற்கிறான். அப்படி நிற்கும் போது முதல் வசனம், நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாக இருந்ததில்லை. 2ஆம் வசனம், அப்போது ராஜா என்னை பார்த்து துக்கமாய் என்ன உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றுமில்லை என்ற. அப்பொழுது என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அக்கினால் சுடப்பட்டு சுற்றிக்கப்பட்டதுமாக கிடக்கும்போது இப்போ தான் ராஜா கிட்டே விஷயத்தை சொன்னான். விஷயத்தை சொன்ன பிறகு அர்தசஷ்டா ராஜாவுக்கு பிறகு இன்னொரு ராஜா வரான். அப்பொழுது ராஜா வந்து இறக்கம் பாராட்டி பாழாக்கப்பட்ட தேசத்தை அடிமைகள் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு லெட்ரு எழுதி கொடுக்குறான். கோரேஸ் ராஜாவை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அர்தசஷ்டா ராஜா பெர்மிஷன் கொடுக்குறான். அதில் நெகேமியா, எஸ்ரா, செருபாபேல் 3 பேர் சிறைப்பட்ட தேசத்துலேருந்து பாழாக்கப்பட்ட தங்கள் சொந்த தேசத்துக்கு போய் பார்த்துட்டு வரத்துக்கு வாய்ப்பு கொடுத்து பலகைகள், அவர்களுக்கு வேண்டிய ஆகாரம், அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு எல்லாம் கொடுத்து கோரேஸ் ராஜாவுடைய மனசை கத்த தொட்டு ஏசாயால வாசிக்கணும். கோரேஸ் ராஜாவை பார்த்து கத்த சொல்லி நானும் முன்னே போய் கொண்டானவை செவ்வாயாக்குவேன்னு சொல்லி வெங்கலக்கதை உடைப்பேன், இருப்பு தாப்பாடை முறிப்பேன், மறுபடியில் பொக்கிஷம் கொடுப்பேன்னு சொல்லி ராஜாவை புறஜாதி ராஜாவை கையில் பிடிச்சி ஈஸ்வர நெகேமியா செருபாபேலை அனுப்பி பாழாய் கிடந்ததான் அலங்கத்தை வால்ஸ் நகரத்தின் மதில்களை நெகேமியா கட்டுறான். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இவர் நிறைய ஏறி பண்ணால் உடுந்துருமேன்ட்டு கிண்டல் பண்ணான். நீ கிண்டல் பண்ணாலும் சரி, இது கர்த்தருடைய வேலை, இது பெரிய வேலை, நான் இந்த பெரிய வேலையை நான் செய்கிறேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லி
ஏரி கட்டினா, அலங்கத்தை நெகேமியா கட்டினா, செருபாபேல் தேவாலயத்துக்கு அஸ்திபாரத்தை போட்டான். அங்கே ஒரு நூன்குமாரனா யோசுவா ஒருத்தன் வந்தான், அதுக்கு அவன் ஆசாரியனா மாறினான். அப்புறம் எஸ்ரா ஒரு வேத பாடினான்னா, அவன் டெய்லி காலையில் மதியானம் ராத்திரி வேத வசனத்தை எடுத்து பிரசங்கத்தை பண்ணான். பிரசங்கம் நடக்குது, அங்கே மதில் கட்டப்படுது, உள்ள தேவாலயத்துக்கு அஸ்திபாரம் போடப்படுது. அதாவது சாம்பலா ஆக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசம் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போன மேப்பை விட்டு கம்ப்ளீட் தொடச்சி போட்ட தேசத்தை கட்டுவேன்னு சொன்ன ஆண்டவர் மதில் கட்டுறாரு, அலங்கத்தை கட்டுறாரு, அஸ்திபாரத்தை போடுறாரு. சிறுபாபேல வச்சு தூக்கணும்னு பார்க்குற கர்த்தர் சந்தோஷமாக பார்க்குறேன். வெள்ளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினால் ஆகும் என்று சொல்லி ஆலயம் கட்டப்படுது, பலி செலுத்தப்படுது. தேவனுடைய ஆலயம் திரும்பமாய் கட்டப்படுது. முன்னிருந்தது போல கட்டுவேன். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தாழ்த்துவோமானா, அளவு சிறைப்பட்டு போயிட்டேன், அந்த நாட்களில் இருந்த ஆவிக்குரிய சந்தோஷம் எனக்கு இல்லை, அந்த நாட்களில் ஜெபஜீவி இல்லை, அந்த நாட்களில் மகிழ்ச்சியாக பாடினேன், இப்போ மகிழ்ச்சியாக பாடலை. பல காரியங்கள், உலகத்தினுடைய காரியங்கள், மாம்சத்தின் காரியங்கள், ஆசை இச்சையின் காரியங்கள், எதிரிகளுடைய காரியங்கள், நிந்தைகள், அவமானங்கள், பல காரியம் சுற்றி நிற்கிது. ஒரு கூட்டத்தில் வந்து உட்காந்து ஜெபிக்க முடியல, வீட்டில் உட்காந்து ஜெபிக்க முடியல, வேதத்தை வாசிக்கல. நீ சிறைப்பட்டு போயிருக்கிறாய். முன்னாடி அப்படி நீ இல்லை. மகிழ்ச்சியாய் துள்ளி குதித்தாய், ஆடினாய், பாடினாய், துதித்தாய். பலரை பிசாசு சிறைப்பிடித்து வெளியே கூட கொண்டு போயிட்டான் சபையை விட்டு. அவருடைய சிறையிருப்பு மாற்ற முடியாதபடிக்கு மாற்றுவதற்கு அவங்க விட்டு கொடுக்கல. சிறையிருப்பை மாற்றுவதற்கு விட்டு கொடுத்ததான் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டார். தானியேல் விட்டு கொடுத்தான், எஸ்ரா விட்டு கொடுத்தான், நெகேமியா விட்டு கொடுத்தான், செருபாபேல் விட்டு கொடுத்தான், நூன்குமாரன் யோசுவா விட்டு கொடுத்தான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விட்டு கொடுத்தாங்க. விட்டு கொடுத்தவர்களை தான் கர்த்தர் கட்டினாரே தவிர பிடிவாதம் பண்ணி உங்களை கர்த்தர் கட்ட மாட்டார். ஆமென். நாம் நம்மை தாழ்த்தி, நான் குறைவுள்ளவன், ஆமாண்டவர்கிட்ட நிறைய தவறு இருக்குது, நான் மறுதளிச்சேன் ஆண்டவரேன்னு பேதர் ஒத்துக்கிட்ட பிறகு கர்த்தர் திரும்பமாய் கட்டி அவன் கையில் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் திரும்பமாய் கட்ட போகிறார். ஏன் கட்டுறாரு? ஏன் இஸ்ரவேல் மட்டும் கட்டினாரு, மற்ற தேசங்கள் ஏன் கட்ட மாட்டேன்றாரு? இவர்கள் மட்டும்தான் சொந்த சம்பத்து, இவர்கள் மட்டும்தான் அவருடைய பிள்ளைகள், இவர்கள் மட்டும்தான் தேவனுடைய நாமத்தை, ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை வணங்குறவன், அவங்கள தான் கர்த்தர் கட்டுவார். ஜீவனுள்ள தேவனை வணங்குறவர்களை ஜீவனுள்ள தேவன் கட்டுவார். எல்லா சத்துருக்கும் வந்து இடிச்சு போடலாம் கட்டுவார். ஆவிக்குரிய வாழ்க்கை இடிக்கப்பட்டு சாம்பலாக போய் தூசியாக மாறினாலும் ஒப்பு கொடுத்தா கர்த்தர் கட்டுவார், விட்டு கொடுத்தா கர்த்தர் கட்டுவார். இப்படி தான் பிடிவாதமாக இருப்பேன். எப்படி கட்டுவார் காண்டவர்? ஒரு மனுஷன் தன்னுடைய சட்டை துணி வாங்கி கொண்டு போயிட்டு டெய்லர் கொடுத்து தைக்க கொடுத்தான். தைக்க கொடுத்துட்டு டெய்லர் அதை வாங்கிட்டார். நீ போயிட்டு 10 நாள் கழிச்சு வா, சட்டை ரெடியாக இருக்கும். இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு சட்டையை பிடிச்சிக்கிட்டான், ஒரு மணியை பிடிச்சி, தைப்பா நீ தைப்பா, நீ தச்சிரு. ஏன் நீ சட்டையை விட்டாதான்ப்பா நான் வெட்ட முடியும், சட்டையை விட்டாதான்ப்பா நான் தைக்க முடியும், அளவெல்லாம் எடுத்துட்டேன்ப்பா, விட்டுடுப்பா, நீ விட்டுடுப்பா, சட்டையை விட்டு பிடிச்சி தான் இருப்பேன். நான் காசு கொடுத்து வாங்கினதில்ல, ஏன் சட்டை தானே, நான்லாம் கடைக்கு போய் விலைக்கு வாங்கிட்டு வந்தேன். நீ எப்படி வெட்டுவ? நான் ஒரு பக்கம் பிடிச்சிட்டே இருப்பேன், நீ வெட்டு. சத்தியமாக நடக்காது. நீங்கள் அப்படி உங்கள் துணியை கொடுத்து ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு தைக்க சொல்லுங்க பார்க்கமா, நடக்காது. உங்களை விட்டு கொடுத்துடணும். வாங்கின துணியை கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கணும், நம்பணும். அவன் வெட்டினாலும் அடுத்த நாள் போய் பார்க்குறான், பார்த்தா அவன் கொடுத்த துணினா காலர் ஒரு துண்டு, கை ஒரு துண்டு, முதுகு ஒரு துண்டு. என்னப்பாடே நல்ல துணி, நல்ல நீட்டு அளந்து 1.25 மீட்டர் அளந்து கொண்டு கொடுத்தா இன்னும் துண்டாக்கி நெஞ்ச வலிக்குதுடா, ஏன்டா அப்படி வெட்டி போட்டா? டேய் வெட்டினால துணி வரும், வெட்டாமல் சட்டை வராது. அப்போ இந்த டே சொன்னான், துணி வேணுமா, இதுக்கு எவ்வளோ காசு, நான் கொடுத்து வாங்கி கொடுக்குறேன்.
பக்கத்தில் கொஞ்சம் சொன்னான், ஏன் முட்டா மாதிரி பேசுறிய, டெய்லர் கடையில் துணி கொடுத்த வெட்டுவான் தெரியாது அவனுக்கு, வெட்டணும். ஆவியானவரை நம்மளை அப்படி கட் பண்ணி தான் சரி பண்ணுவார், ஃபிட்டிங் பண்ணுவார். ஃபிட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவேன். தேவன் நம்ம வெட்டும் போது விட்டு கொடுக்கணும். அவர் விட்டுட்டாரு, ஆண்டவர் விட்டுறாரு, இப்படி பண்ணிட்டாரு. டெய்லர் கடை பக்கம் போகாத, ஆவியானவர் பக்கம் போகாத. அவன் வேலையை அவன் செய்கிறான். வெட்டின பிறகு அவன் தையல் மிஷினில் வச்ச பிறகு தான் சட்டை கட்டப்படும், குடும்பம் கட்டப்படும், வீடு கட்டப்படும். உன் ஆவிக்கு ஜீவிதத்தை நீ கத்தரைகளை வெட்டு கொடுத்துட்டு இன்னொரு கையில் நீ பிடிச்சிக்காத. நானும் பிடிவாதமாக இருப்பேன், அவன் எப்படி வெட்டுறான்னு பார்த்துருவோம், எப்படி தச்சிடும். உன்னுடைய ஆவிக்கு ஜீவன் தைக்கப்படாது. நீ விட்டு பார், நீ விட்டு கொடுத்து பார், நீ தாழ்த்தி பார். நீ அக்கிரமங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் தான் நல்ல டெய்லர், என் ஆவியத்து மசத்தை டெய்லர் கிட்ட கொடுக்குறேன், எங்கே குத்துறீங்களா எங்கே வெட்டுறீங்களா வெட்டுங்க. அந்த சில நாட்களுக்குள்ளே நல்ல மனுஷனை மாற்றுங்க. உங்களுடைய கையில் ஒரு களிமண் நான் கொடுக்குறேன். மிதிச்சாலும் சரி, பசஞ்சாலும் சரி, தண்ணி ஊற்றினாலும் சரி, ரத்தம் ஊற்றினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஓகே அப்படி எவன் தான் ஒப்பு கொடுக்குறானோ அவனை எடுத்து அந்த பானையை வணஞ்சி, டே பார்த்தியா எப்படி வந்துட்ட பார்த்தியா, கோல்டு மாதிரி இருக்கு, நான் புடமிடப்பட்ட பின் சுத்த பொண்ணாக விளங்குவேன். ஆண்டவர் புரிஞ்சுக்காம நான் திட்டு வண்டி, ஆண்டவர் என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டீரு. இல்லை இல்லை, ஆண்டவர் கரெக்டாக தான் சொன்னார், விட்டுரு, என் கையில் விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. ஆமேன். அப்புறம் ஈசாக்கா பார்த்து சொல்கிறான், நீ வாப்பா, ஆடு கர்த்தர் பார்த்துக்குவார், எல்லாம் அவர் பார்த்துக்குவார், வாப்பா. போய் கட்டிட்டான். டே எங்கள் அப்பா அப்படி சொன்னார், ஆண்டவர் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு என் மேலே கத்தியவன். டே அங்கே அங்கே சவுண்டு வந்துச்சு, அங்கே வந்துச்சு, எல்லாரும் பெல் அடிக்குது. டே ஆபிரகாமின், ஏன்னா டெய்லர் யார்? தேவனாய் கர்த்தர், அவர் கட்டுவார். ஆபிரகாமை கட்டினார், கத்தி உங்களப்பட்ட பிறகு ஈசாக்கு கட்டினார். நீ கத்துடி கத்திக்கு கீழே நீ போனினா நீ வேற பாத்திரமா மாற போற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தொடக்கூடாது, என்னை டச் பண்ணக்கூடாது, என்னை பேசக்கூடாது, என்னை ஒன்றும் செய்யக்கூடாது, நான் அப்படியே பிறந்த குழந்தையாகவே இருப்பேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் ட்ரெஸ் இல்லாமல் தான் குழந்தை மாதிரி தான் வளரணும். ஆமேன், ஹல்லேலூயா. குழந்தை பிறந்த பிறகு குளிப்பாட்டணும், ரத்தக்கரையை போக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு அப்பப்போ குளிப்பாட்டணும், அதுக்கு தாய் அதுக்கு பாலை கொடுக்கணும், அதுக்கு துணி வாங்கி போடணும், சின்ன துணி வாங்கி போடணும். நான் சின்ன குழந்தைக்கு இத்தனோடு துணி தான் போட்டேன், இப்போ எனக்கு 80 வயசு ஆச்சு, அதே தான் போடுவேன், நான் முடியுமா? அது முடியாது. 80 வயசு பாட்டிக்கு 80 வயசு துணி போடணும், பச்சை குழந்தைக்கு ஒரு நாள் குழந்தைக்கு அப்படி தான். நம்ம வளர்ச்சி ஆக ஆக நமக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி ஆகணும். ஆமேன், ஹல்லேலூயா. விளங்கலை, எத்தனை ஆசிரியப்பாரா. அப்போ ஏசாமி ஆண்டவர் ஏன் இஸ்ரவேலை கட்டுறாருன்னா, அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், காரணத்தினால் உன்னை. எரேமியா 31:3-4. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம். ஆண்டவர் அநாதி ஸ்நேகத்தினால் நம்ம நேசிச்சார். 3ஆம் வசனமும் 4ஆம் வசனம், எரேமியா 31:3-4. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன், ஆதலால் காருணித்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். ஏன் தேவன் கட்டாரு? அநாதி காலமாக கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொன்னாரே, அவர் கைவிடுவாரோ? இஸ்ரவேலின் சிறு கூட்டத்தை கைவிடுவாரோ? யாக்கோபின் சிறுபிச்சு கைவிடுவாரோ? இல்லை இல்லை, கைவிட மாட்டார். அந்த யாக்கோபு எவ்வளோ தப்பு செஞ்சாலும், இஸ்ரவேலில் தப்பு செஞ்சாலும், யூதர்கள் எவ்வளோ தவறு செஞ்சாலும்
தேவன் கைவிடாத காரணம் அனாதி காலம் முதல் அவர்களை கர்த்தர் சிநேகித்தார். உங்களின் ரட்சித்து எப்போ தெரியுமா? நான் பிறந்த பிறகு இல்லை, பிறக்கத்துக்கு முன்னாடியே, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே, உலகத்தோட்டத்துக்கு முன்னாடியே உனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அங்கே வைக்கப்பட்டிருந்தார். 3ஆம் வானத்தில் வானம் பூமி உண்டாக்குறதுக்கு முன்னாடியே உன்னை என்னை அனாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தார். சாதாரண ஸ்நேகம் இல்லை, பூர்வ காலம் முதலுமே ஸ்நேகித்தார். உங்களுக்காக இயேசுவை அனுப்பினார், அன்பினால் நம்மை ரட்சித்தார், பாவங்களை கழுவினார், பரிசுத்தமாக்கினார், பரிசுத்தாவை கொடுத்து தேவனுடைய ஆலயமாக மாற்றினார். உங்களுடைய விலை, நம்முடைய விலை நமக்கு தெரியணும். நம்முடைய விலை தெரியாமல் நீங்கள் நம்முடைய வாழ்க்கை உலகத்தார போல பாகால் ஜனங்களை பார்த்து நாம் அவங்கள போல வாழ்ந்து ஏமாத்திக்கிட்டோம். இல்லை, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவங்க, நம்ம அனாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகிக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, வெளியேறப்பட்டவங்க, தேவனுடைய சொந்த சம்பத்தின் புரிஞ்சிக்க வைக்கிறதுக்கு கர்த்தர் இப்போ இல்லை, அந்த நாட்கள் முயற்சி பண்ணுறாரு. இஸ்ரவேலில் புரிஞ்சு கொள்ளலை, யூதர்கள் புரிஞ்சு கொள்ளல, இன்னைக்கு இருக்க விசுவாசிகள் அதை புரிஞ்சு கொள்ள முடியல. உலகத்தார போல செட்டிங் பண்ணாதீங்க, அது பாகால். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள். 31 வாசிக்கும் போது, அனாதி இஸ்ரவேலின் கன்னிகையே மறுபடியும் உன்னை என்ன செய்வேன்? கட்டுவிப்பேன். இஸ்ரவேலே நாசமாக போயிட்ட, இஸ்ரவேலே பாபிலோனுக்குள்ளே போயிட்ட, அசீரியாவுக்குள்ளே போயிட்ட, ஆனால் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன் மேல பாத்தியத்தோடும் ஆடப்பாடல் செய்கிற களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டும் பொழுது நீ மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவருடைய களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்பட்டு போவாய். மறுபடியும் சமாரியாவின் மலைகளில் திராட்சை தோட்டங்களையும் நாட்டுவாய். நாட்டுகள் அவைகளை நாட்டி பலனை அனுபவிப்பார்கள். எழுந்திருங்கள், தேவனுடைய பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்ல, எழுந்திருங்கள், சீயோன் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு போவோம், சீயோனில் நம் தேவனுடைய கர்த்தருக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராயிமின் மனுஷர் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும். பார்த்தீங்களா? தேவன் கட்டும்போது மகிழ்ச்சி உண்டாயிடும். தேவன் கட்டும்போது ஆடல் பாடல் சத்தம் உண்டாகும். தேவன் கட்டும்போது கம்பீர சத்தம் உண்டாயிடும். தேவன் கட்டும்போது சத்ரு நிர்மூலமாவான். நம்முடைய ஆவுக்கு தேவன் கட்டுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தா ஒருத்தன் சாவான், இன்னொருத்தன் வாழ்வான். வாழ வைக்கிறது தான் கர்த்தர் கட்டுறாரு, சாவடிக்கிறதுக்காக கர்த்தர் கட்டலை. ஆமென். கட்டிங் பண்ணுறாருன்னா, கட்டிங் பண்ணுறதுக்கு காரணம் வேற ஒரு பானையை மாற்றுறாரு, மாற்றி அமைக்கிறார். அவர் குயவன், நான் ஒரு களிமண். ஆமென், ஹல்லேலூயா. கட்டுவேன். யோபு கர்த்தர் கட்டினாரா? நாசம் பண்ணான், பிசாசு போட்டு நாசமாக்கி சின்ன பின்னமாக்கிட்டான். இனிமேல் சான்ஸே இல்லை ராஜா, சான்ஸே இல்லை ராஜா. யோபுடைய வாழ்க்கை சான்ஸே இல்லை ராஜா. பிசாசு கைத்தட்டி சிரிக்கும் போது கர்த்தர் இறங்கினார். அழுகி போன இளமையை மாஸ்டர் செட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி, அசிங்கப்படுத்தின நண்பர்களை, கேவலமாக பேசுகிற நண்பர்களை வாயை அடைச்சி, அவங்கள பலி செலுத்த வச்சு, அவங்க பொண்டாட்டி கத்தை திருத்தி, அவங்க அந்த நண்பர்களையும் கத்தை திருத்தி, இடிஞ்சு போன அந்த யோபுடைய வம்சத்தை இனிமேல் அவன் ஒருத்தன் இருந்தானா என்று ஆள் அட்ரஸ் ஏற்கூடாமல் பிசாசு பண்ணான். ஆள் அட்ரஸே இல்லாமல் ஆக்கின பிசாசை கத்தை அழித்து யோபு எழுப்பி ரெட்டிப்பான நன்மையினால் நிரப்பின தேவன் நம்மை கட்டும்போது சத்துருக்கள் வெக்க விடுவார்கள். நம்மை கட்டும்போது சத்துருக்கள் நாசமாவார்கள். தேவன் நம்மை கட்டும்போது சத்துருக்களுடைய அக்கிரமத்தின் வல்லமையை உடையும். தேவன் சத்துருடைய அக்கிரமங்களை உடைக்க போகிறார். தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார். நான் கட்டுவேன், கட்டுவேன். பாதாளத்தின் வாசலில் சபை மேற்கொள்வதில்லை. இந்த பாறை மேல் சபையை கட்டுவேன், இந்த கற்பாறை மேல் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல் சபையை மேற்கொள்ள மாட்டார். தேவன் நம்மை கட்டுகிறார்.
சாத்தானுடைய ராஜ்யத்தை இடிக்கும்படியாக தேவ ராஜ்யத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில கூட சிக்கலாக எல்லாமே போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் நாசமாயிடுச்சு. ஆனால் தேவன் சொன்னார், எல்லாம் போயிடுச்சா தாவீது, கவலைப்படாத, அவன் தான் திடப்படுத்தி ஒண்ணான். அங்கே போன அத்தனை கொள்ளையடிக்கப்பட்ட மனைவி பிள்ளைகள் சிறைப்பிடிக்கப்பட்ட எல்லாரையும் ஒன்று விடாமல் எல்லாவிட திருப்பி கொண்டான். தேவன் கட்டும்போது இழந்தவைகள்லாம் நம்ம கையில் வந்து விழுந்துடும். ஆமென், அல்லேலூயா. எத்தனை சொல்லியிருக்கேன்? கூப்பிடு அறியாத எட்டாத காரியம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? சௌக்கியம் ஆரோக்கியம் வரப்பண்ணுவேன்னு சொன்னார். மூணாவது என்ன பேசியிருக்கோம்? கட்டுவேன், கட்டுவேன். நாலாவது 33:8. மன்னிப்பேன். இந்த ஒரு அதிகாரத்தில் இவ்வளோ வாக்குத்தத்தங்கள் இருக்குது. பேசி முடிக்க ரொம்ப டைம் எடுக்குமானே. மன்னிப்பேன். 1 யோவான் 1:7 வாசிக்கும் போது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய எல்லா பாவம் நீக்கி சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உண்மையும் நீதி உள்ளதாக இருக்கு. வாசிங்க 1 யோவான் 1:7. ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம். ஒளியில் நடந்தா இயேசுவோடு நடக்கிறவங்க எல்லாரோட ஐக்கியமாக இருப்பாங்க. நடந்தா அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவம் இல்லை என்போமானால் நம்மளை நாமளே ஏமாத்திக்க வஞ்சிக்கிறவா இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இருக்காது. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவர். அவருக்கு முன்னாடி அறிக்கையிட்டா அவருடைய குமாரன இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இந்த நாட்களில் மன்னிப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே கர்த்தர் சொன்னார். அப்போ இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை. அப்போ ஆடு மாடு தான் பலி செலுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட காலத்தில் அண்ணாந்தி ஸ்நேகத்தினால் நேசித்ததுனால உங்களை மன்னிக்காமல் யாரை மன்னிப்பேன்? ஆபிரகாம் தேவனை ஈசங்க தேவனை கும்புறீங்களே, உயிரில்லா தெய்வத்தை வணங்காமல் ஜீவன தெய்வத்தை ஆராதிக்கிற உங்களை நான் மன்னிப்பேன், கட்டுவேன், மன்னிப்பேன், அக்கிரமங்களை மன்னிப்பேன். நீ செய்த அக்கிரமங்கள் பாவங்களை மனம் திரும்பினா கட்டாயம் மன்னிப்பேன், கட்டாயம் மன்னிப்பேன். ஆமேன். அவர் மன்னிக்கிற தேவன். தேவன் மன்னிப்பேன். மன்னிச்சேன் என்னாகும்? மன்னிச்சேன் என்னாகும்? மன்னிச்சேன் என்னாகும்? மன்னிச்சா துர்நாற்றம் போயிடும். என்ன போகும்? பாவம் வந்து ஒரு துர்நாற்றம் உள்ளது, அசுத்தம் உள்ளது. இந்த பலிபீடத்தில் போய் ஆடு மாடெலாம் வெட்டாங்களே, கசக்கடை கடையை போய் பாருங்கள், கொஞ்ச நேரம் நிற்க முடியாது. எப்படா உடனே கறி வேண்டாம் வந்துடலான் இருக்கும். மீன் கடையில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, உடனே வந்துடும். கடையில் கூட ரொம்ப நேரம் நிற்கலாம். ஏன்னா இந்த கவுச்சு நாத்தம் அப்படி. ஆயிரக்கணக்கான ஜனங்க பலி செலுத்தினாங்களே, அந்த பலிபீடம் எப்படி நாத்தடிக்கும்? ஹெவி 1000 மாடு வரிசையை கொண்டு போட்டுருவாங்களே, எப்படி நாத்தடிக்கும்? அந்த நாற்றை அடிக்காதபடிக்கு அந்த வாசனை மாற்றுவது அதில் உள்ள அக்னி தான். அதை மன்னித்து பாவத்தை மன்னித்து சாம்பலாக்கும் போது துர்நாற்றம் போயிடும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தொங்கும் போது சிலுவை எந்த மரத்தில் செஞ்சாங்கன்னா கேதுரு மரத்தில் செஞ்சாங்க. தேவதாரு விதைச்சோம், எல்லார்ட்டும் கேதுருன்னு சொல்லுவாங்க. கேதுரு மரத்தில் செஞ்சாங்க. கேதுரு மரத்தில் செய்யும்போது கேதுரு மரம் வந்து சந்தன மரத்துடைய ஸ்மெல்லை விட 1000 மடங்கு பவர் ஜாஸ்தி. ஒரு சந்தன கட்டை எடுத்து வாயில் வச்சிங்கனால சந்தன வாசனை அடிக்கும்.
ஆனால் கேதுரு மரத்துடைய வாசனை சந்தன கட்டையுடைய வாசனை விட 1000 மடங்கு பலமான வாசனை உள்ளது. அதனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏன் அடிக்கப்பட்டார்னா, நம்முடைய பாவங்கள் மேல் வைக்கப்பட்டு அடிக்கப்பட்ட போது நம்முடைய துர்வாசனை, நம்முடைய கெட்ட வாசனை, நம்முடைய அக்கிரமம் பாவங்கள் சுமத்தப்பட்ட போது அந்த சிலுவையில் சேர்த்து இயேசு அடிக்கப்பட்டதுனால சிலுவையில் உள்ள வாசனை நம்மையில் வந்து இறங்கினது. சிலுவை கேதுரு வாசனை, அதில் துர்வாசனை கெட்ட வாசனைலாம் கர்த்தர் எடுத்து போடுகிறார். கர்த்தர் வாசனையை மாற்றுகிறார். ஆமீன். அப்போஸ் 4ஆம் அதிகாரத்தில் இப்போ 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அப்போஸ்தலருடைய நாட்களில் ஒரு சப்பானியை குணமாக்கிட்டாங்க. அங்கே ஒரு சப்பானியை கொண்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நிறுத்திட்டாங்க. நிறுத்தின பிறகு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு முதல்ல வந்திருக்காங்க. அப்போ சொன்னாங்க, இயேசுவின் நாமந்தான் இந்த சப்பானியை உயிரோடு எழுப்பிடுச்சு, நிற்க வச்சது, நடக்க வச்சது, ஓட வச்சது. இவங்க விட்னஸ் நிற்கிறான், சாட்சி இங்கே நிற்கிறான். அவன் எப்படி நடந்தான், எப்படி ஓடினது நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் பார்க்குறீங்களா சார்? யுவர் ஹானர், சுப்ரீம் கோர்ட் ஹானர், மேஜிஸ்ட்ரேட் யுவர் ஹானர், யூ சீ திஸ் மேன், கண்ணால் பாரு, ஐ விட்னஸ் இவன் தான். இவன் 42 வருஷம் பிச்சை எடுத்து கிடந்தான், கோயில் வாசலில் சப்பானியை கிடந்தான், பிச்சை கட்டுறான். இயேசுவின் நாமம், நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவின் நாமம், அந்த வாசனை ஜிம்மிட்டுக்குள்ளே வந்ததுனால இப்போ அவன் நிற்கிறான். இயேசு நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை, ரட்சிக்கப்படுறது வேறு நாமம் கொடுக்கப்படலை. அதான் அப்போஸ் 4:12 சொல்லும்போது, இயேசு நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் பூமியில் கொடுக்கப்படவில்லை. அந்த நாமத்தை சொல்லி இயேசுவின் வாசனை கோர்ட்டெல்லாம் வீச ஆரம்பிச்சிச்சு. நம்முடைய வாழ்க்கையில் கூட கெட்ட வாசனை போகணுன்னா இயேசுவின் நாமமும் இயேசுவின் ரத்தமும் நமக்குள்ளே பலமாக இறங்குச்சுன்னா கெட்ட வாசனை போய் சூப்பர் வாசனை உண்டாயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14-15. கிறிஸ்துவுக்குள் எப்போது எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போது வெற்றி, எப்போ வெற்றி கிடைக்கிற இடம் எது? சிலுவை. சிலுவையில் வெற்றி சேர்ந்தார். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தும். ஆமென். வாசனை, அவரை அறிகிற அறிவின், இன்னும் உண்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, அவரை அறிகிற அறிவு வாசனை. அந்த வாசனை நமக்குள்ள வீசும் பொழுது, கிறிஸ்துவின் வாசனை வரும்போது, அந்த இயேசு கிறிஸ்துவின் வாசனை நமக்குள்ள வந்துருச்சுன்னா போகிற இடமெல்லாம் ஜெயம், போகிற இடமெல்லாம் ஜெயம். எல்லா இடத்துலையும் இவ்விதத்திலையும் எல்லா இடங்களும் வெற்றி சேர்க்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மரணமே உன் கோரிங்கே, மாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஒரு ஜெயம் கொடுக்கிற ஒரு நாமம், ஒரு வெற்றி கொடுக்கிற நாமம், மன்னிக்கிற நாமம், வாசனை மாற்றுகிற நாமம், கெட்ட வாசனை மாற்றி சாக்கடை வாசனை மாற்றி மகிமை உள்ள மனுஷனாய் மாற்றுகிற ஒரு நாமம். கர்த்தர் சொல்ல, மன்னிப்பேன், மன்னிப்பேன், வாசனை வீச பண்ணுவேன். அல்லேலூயா. சிலருடைய மைண்டு இங்கே இல்லை, 1-2 பேருடைய மைண்டு இங்கேருந்து வெளியே போயிருக்கிறது நான் ஆவியில் பார்க்குறேன். கர்த்தர் சொல்ல, கர்த்தர் உன்னை மன்னிப்பேன்னு பேசுகிறார். உன்னை மன்னிப்பேன், என் பக்கமாக திரும்பி வா, உன்னை கட்டுவேன், நான் உன்னை மன்னிப்பேன். தேவன் பெரிய காரியங்களை செய்யும் பொழுது, லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் அங்கே லேகியோன் பிசாசு பிடிச்சிருந்தாங்க, துர்வாசனை, சாக்கடை வாசனை, பயங்கரமான அந்த சுடுகாட்டில் உட்காந்து உடம்புல கிழிச்சிட்டு கல் அடிச்சுட்டு இருந்தான். கெட்ட வாசனை பேசுது, கிட்ட கூட போக முடியாது, ட்ரெஸ் போட மாட்டான், நிர்வாணம் இருப்பான், அசிங்கமாக இருக்கான். ஏசாமி கிட்ட போகும்போது, ஆண்டவரே உமக்கு எனக்கு நோக்கம் விட்டால் அந்த இடத்துல 26-37 நீங்கள் வீட்டில் போய் வாசிக்க கொடுங்க. வாசிக்கிற டைமில் கர்த்தர் அவனை அதட்டினார்.
அவன் சொல்கிறான், அந்த பிசாசு சொல்லுது, பண்ணி கொடுத்ததில் விட்டுரு, பண்ணி கொடுத்ததில் நான் போயிடுறேன். பண்ணி ஆண்டவர் பார்த்தாரு, 1000 பண்ணி செத்தாலும் அதனுடைய மனிதனுடைய விலை ஜாஸ்தி. 1000 பண்ணி செத்தாலும் சாப்பிட்டோம், மனுஷனை பிழைக்க வேணும். கர்த்தர் மன்னிக்கிறார். கர்த்தர் மன்னிக்கும் போது பிசாசு வெளியே போகுது. கர்த்தர் மன்னிக்கும் போது பழைய குல தெய்வங்கள்லாம் வெளியே போகும். ஆதி காலத்தில் வணங்கி வந்த குல தெய்வங்கள், தாத்தா பாட்டி தெய்வம், அம்மா தெய்வம், அப்பா தெய்வம், மாமா தெய்வம் எல்லாம் வெளியே போய் ஏசப்பா உள்ள வரும்போது அந்த தெய்வங்கள், அந்த சுத்தாவிகள், நீ போட்ட அந்த கோலம், நீ போட்ட பூஜை, உனக்குள்ள குடிந்த ஆவிகள்லாம் பிச்சுட்டு வெளியே போகும். சில பிசாசுக்கு வெளியே போகும்போது கத்திட்டு போவோம், சில கத்தாமல் போவோம், சில டான்ஸ் போடும், சில குதிக்கும், சில பாம்பு மாதிரி ஆடும். இதெல்லாம் குலதெய்வங்கள். குலதெய்வங்கள்லாம் வெளியே போகும்போது இயேசு நாம் உள்ளே வரும்போது குலதெய்வங்களாம் வீச்சு கத்தி வெளியே போவோம். அப்படி போகும்போது விடுதலை உண்டாகும். நாத்தம் பிடிச்ச பிசாசு, அசிங்கமான பிசாசு, நிர்மாணமாக்கிற பிசாசு, பாவத்தை தள்ளின பிசாசு, அது வெளியே போன பிறகு அவன் எழுந்து அவன் சுகத்தோடு தெளிந்த புத்தியோடு மாறி ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்க மாட்டி ஏசப்ப பாதத்தில் உட்காந்தான். முன்னாடி எப்படி இருந்தான்? மன்னிக்கப்படுறதுக்கு முன்னாடி, பிசாசு போகிறதுக்கு முன்னாடி, நாம உள்ள வரத்துக்கு முன்னாடி அவன் தன்னுடைய உடம்புல ட்ரெஸ் இல்லாமல் சங்கிலினா கட்டப்பட்டு காலடிச்சு பாருங்கள். இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு தெளிவு உண்டாகணும், மாற்றம் உண்டாகணும். அப்போ தான் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சிட்டார் என்பதுக்கு என்ன அடையாளம்? சுவாபத்தில் மாற்றம். பாவத்துமே செய்யும், மாம்சத்தினுமே செய்யும், பிசாசுமே செய்யும், அசுத்தங்கள் மேலே செய்யும், வாக்குவாதத்து மேலே செய்யும், எரிச்சல் மேலே ஜெயம் உண்டாயிடுச்சுன்னா, பிசாசு உள்ளே இருக்கும்போது அப்படி இருந்தேன். பிசாசு பண்ணிக்கொள்ள போயிட்ட பிறகு நான் மனிதன், நான் சுகமாக இருக்கிறேன், நான் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறேன். கர்த்தர் பாதத்தில் உட்காந்தான். அவன் கேட்குறான், ஆண்டவர் உங்களை பின்பற்றி, உங்களோட பின்பற்றி கர்த்தர் சொன்னார், நீ என்னை பின்பற்றி வர வேண்டாம், நீ போய் ஊரில் போய் நீ எப்படி இருந்தேன்னு சொல்லி என்னை கொடுத்து சாட்சி கொடுன்னு சொல்லி சாட்சி தான் கொடுக்க சொன்னார். அவனை ஊழியத்து கர்த்தர் எடுக்கலை. ஆமென். பேய் பிடிச்சி வெளியே போனவங்க போய் சாட்சி தான் கொடுக்கணும். நான் பேய் பிடிச்சிருந்துச்சு, அசுத்தா இருந்துச்சு, குல தெய்வம் இருந்துச்சு, நான் ஆடினேன், நான் கத்துனேன், நான் மிதித்தேன், நான் மற்றவங்க ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழித்தேன், ஆனால் இப்படிப்பட்ட மோசம் பண்ணான்னு இப்போ வாசல் வீசுனேன். ஏசு வந்துட்டாரு, ஏசு மன்னிச்சிட்டாரு, ஏசு பிசாசு வந்துட்டாரு. அது சொல்கிறது தான் கர்த்தர் பிசாசு பிடிச்சி விடுதலையானவங்களை ஊழியத்துக்கு மாட்டார், சாட்சியாய் மாறு. அல்லேலூயா. கர்த்தர் மன்னிக்கிறார், கர்த்தர் சிறையிருப்பை மாற்றுகிறார், கர்த்தர் கட்டுகிறார். 2 காரியம் பேசியிருக்கேன். கட்டுவேன், மன்னிப்பேன். இன்னும் மன்னிக்கப்படாதது பாவங்கள் ஒரு மனசை உறுத்திட்டு இருந்துச்சுன்னா, இப்போ நீ கர்த்தரை கேட்டால் இப்போவே மன்னிப்பார், இப்போவே வாசனை மாற்றுவார். எல்லா கண்களை மூடுவோமா? அல்லேலூயா. எல்லா கண்களை மூடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கட்டுவேன், மன்னிப்பேன். ரொம்ப ஆழமாக கர்த்தர் டச் பண்ணியிருக்கீங்க. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் எங்கே சிறைப்பட்டு போயிருந்தாலும் சிறை இருப்பை மாற்றுவீராக. சிறையிருப்பை மாற்றி திரும்பவுமாய் ஆவிக்குரிய ஆதி நிலவரத்துக்கு கொண்டு வருவீராக. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் 1000 இடையில பிசாசு கொண்டு வந்து வச்சிருந்தாலும், என்னுடைய வாசனை ஒருவேளை கெட்டு போயிருந்தாலும், யாக்கோபின் வாசனை தீனால் கெடுத்து போட்டது போல எங்களுடைய வாசனை ஒருவேளை கெட்டு போயிருந்தாலும் சரி, இன்னைக்கு மன்னிப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த வாக்குத்தின்படி எங்களை மன்னித்து, என்னுடைய அக்கிரமங்களை மன்னித்து, நோய்களை குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, நன்மையினால் இரக்கத்தினால் முடிச்சுட்டு, உன் வயது திரும்ப வாழ வயது மாற்ற முடியாது ஆதி முன்னிலைமையில் இருந்தது போல கொண்டு வந்து கட்டுவேன்னு சொன்னேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரின்னு சொல்லப்பட்டிருக்கோம். 4 காரியங்களை 2 வாரம் படிச்சிருக்கோம். என்னை நோக்கி கூப்பிடு, அறியாத காரியங்களை அறிவிப்பேன்னு சொன்னீங்க. 2வதாக நீங்கள் பேசின வார்த்தை, உனக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி குணமாக்குவேன்னு சொன்னீங்க.
இன்னைக்கு நான் கட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இடிந்து போனவைகளை, உடைஞ்சு போனவங்களை, நாசம் போனவங்களை, நாசமாக போன காரியங்களை கர்த்தர் மாற்றி ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க. மன்னிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வசனத்தின்படி கர்த்தர்களை ஆசீர்வதிங்க. எல்லா மையமே நாங்கள் உமக்கு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியமைக்கு காவலும் சமாதானமும் அனைவருடைய சகல பரிசுத்தவான்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீக்கிரம் வரைக்கும் மட்டும் இன்றும் சதாக்காலம் கூட இருப்பதாக. ஏலுயா ஏலுயா ஏலுயா.